அனைவருக்கும் வணக்கம். இது மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து இளையராஜா இசையமைத்து பாக்யராஜ் இயக்கிய ஒரு பிரம்மாதமான திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடலை பற்றி நாம் இங்கு காண இருக்கின்றோம் நேயர்களே. திரைப்படம் பாக்யராஜ் இயக்கிய சின்ன வீடு, இசை இளையராஜா. திரைப்படம் வெளியான சமயத்தில் இப்படியெல்லாம் செய்யாதீர்கள் என்று அனைத்தையும் காட்டிவிட்டார் பாக்யராஜ் என்று பத்திரிகைகள் விமர்சனம் செய்தன. பாடலை பற்றி நாம் ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி இளையராஜா இந்த திரைப்படத்திற்கு இசையமைக்க எப்படி ஒத்துக்கொண்டார் என்பதை பார்ப்போம் நேயர்களே. பொதுவாக பாக்யராஜ் எப்பொழுதும் தன்னுடைய திரைப்படங்களுக்கு இளையராஜா தான் இசையமைக்க வேண்டும் மற்றவர்களைப் போல் என்று ஒற்றை காலில் நிற்க மாட்டார். அதற்கு காரணம் இளையராஜாவிடமிருந்து பாக்யராஜ் பெற்ற சில கசப்பான அனுபவங்கள். இருவருக்குமே ஒரு விதமான ஈகோ, இருவருமே ஜாம்பவான்கள், அதுதான் முக்கிய காரணம் என்கின்றது சினிமா வட்டாரம். பாக்யராஜ் தான் முதலாக இயக்கிய 1979 சுவரில்லாத சித்திரங்கள் என்கின்ற திரைப்படத்திற்கு இளையராஜாவை இசையமைக்க அழைத்திருக்கின்றார். உங்கள் இஷ்டத்திற்கு நான் வர முடியாது, நான் எப்பொழுது ஃப்ரீயாக இருக்கின்றனோ அப்பொழுது நான் இசையமைத்து தருவேன் என்று இளையராஜா கூறியதாக தகவல். கங்கை அமரனை வைத்து அந்த திரைப்படத்தை இசையமைக்க வைத்து அந்த படத்தை வெளியிட்டார் பாக்யராஜ். பாக்யராஜின் அடுத்த திரைப்படம் ஒரு கை ஓசை 1980 வெளிவருகிறது. அதற்கும் இசையமைக்க அழைத்திருக்கின்றார். கங்கை அமரனையே வைத்து இசையமைத்துக் கொள்ளுங்கள் என்று காட்டமாக கூறிவிட்டாராம் இளையராஜா. அண்ணன் தம்பிகளுக்கு இடையே உரசல்களை ஏற்படுத்த வேண்டாம் என்ற எண்ணத்தில் பாக்யராஜ் என்ன செய்தாராம், MSVயை அழைத்து இசையமைக்க வைத்து அந்த திரைப்படத்தை பாக்யராஜ் வெளியிட்டதாக கூறப்படுகிறது. 81 வந்த மௌன கீதங்கள் என்கின்ற தனது அடுத்த திரைப்படத்திற்கும் கங்கை அமரனை வைத்து இசையமைத்தார் பாக்யராஜ். பாக்யராஜின் அந்த தொடர்ச்சியான 3 திரைப்படங்களின் வெற்றியும் பார்த்து அசந்து போயிருக்கின்றார் இளையராஜா. மனதார பாராட்டி இருக்கின்றார் இளையராஜா பாக்யராஜை. உங்களுடைய அடுத்த திரைப்படத்திற்கு நான் தான் மியூசிக் பண்ணுவேன் என்று வாலண்டியராக கூறினாராம் இளையராஜா. அவர் சொன்னது போல் பாக்யராஜுக்காக முதலாக இசையமைத்த திரைப்படம் தான் இன்று போய் நாளை வா. ஏனோ தெரியவில்லை, இந்த திரைப்படத்தில் பாடல்கள் எதுவும் ஹிட் ஆகவில்லை. பாக்யராஜின் அடுத்த திரைப்படம் விடியும் வரை காத்திரு, அந்த திரைப்படத்திற்கும் இளையராஜா தான் இசை. பாடல் பதிவின் பொழுதும் ரீ ரெக்கார்டிங்கின் பொழுதும் இருவருக்குமே உரசல் ஏற்பட்டிருக்கின்றது. இளையராஜாவை நான் இசையமைக்க அழைக்கவே மாட்டேன் என்று கூறிவிட்டாராம் ஒரு கட்டத்தில் பாக்யராஜ். இளையராஜா யாரிடமும் பணிந்து போனதில்லை என்று கூறுகிறது சினிமா வட்டார். ஆனால் பாக்யராஜின் படைப்புகளை மனதிற்குள் ரசித்திருக்கின்றார் இளையராஜா என்று தான் சொல்ல வேண்டும். அதே 81 தனது அடுத்த படைப்பான அந்த 7 நாட்கள் திரைப்படத்தை வெளியிடுகின்றார் பாக்யராஜ். அந்த திரைப்படத்திற்கு இசை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். பாடல்களும் சூப்பர், ரீ ரெக்கார்டிங் சொல்ல தேவையில்லை. திரைப்படத்தின் வெற்றி அனைவருக்கும் தெரியும். பாக்யராஜின் மீது வைத்திருந்த மரியாதை மேலும் கொள்கிறது இளையராஜாவிற்கு. காரணம், தான் இல்லாமல் எத்தனை திரைப்படங்களை வெற்றி பெற வைத்திருக்கின்றான் மனுஷன் என்று. அடுத்த வருடம் 1982 ஒரு அற்புதமான படத்தை இயக்குகின்றார் பாக்யராஜ். படத்தின் பெயர் தூரல் நன்னு போச்சு. கோவையைச் சேர்ந்த CM நஞ்சப்பன் என்பவர் தனது திரைப்படத்தை தயாரிக்கின்றார். நஞ்சப்பன் அவர்கள் இசைஞானி இளையராஜா அவரை நெடுநாளைய ரசிகராம். இளையராஜா தான் இசையமைக்க வேண்டும் என்பது நஞ்சப்பன் அவர்களுடைய தீராத ஆசை. பாக்யராஜுக்கு அதில் பிடித்தமில்லை என கூறப்படுகிறது. எப்படியோ இருவரையும் கன்வின்ஸ் செய்து இளையராஜாவை அந்த திரைப்படத்திற்கு இசையமைக்க வைக்கின்றார் அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர். பாடல்கள் அனைத்தும் படுஹிட்டாகின. ரீ ரெக்கார்டிங்கில் மிகப்பெரிய முத்திரையை பதித்தார் இளையராஜா அந்த திரைப்படத்தில். தூரல் நின்று போச்சு என்கின்ற அந்த திரைப்படம். அதே வருடம் 1982 பொய் சாட்சி என்ற ஒரு படத்தை இயக்குகின்றார் பாக்யராஜ். திருப்பதி சாமி பிலிம்ஸ் SNS பெருமாள் தான் அந்த திரைப்படத்தை தயாரிக்கின்றார். ஏனோ தெரியவில்லை, பாக்யராஜ் அந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பதற்கு இளையராஜாவை ஒப்பந்தம் செய்யவில்லை. இளையராஜா படு பிஸியாக இருந்த நேரம் அப்பொழுது சங்கர் கணேஷை இசையமைக்க வைத்து அந்த திரைப்படத்தை முடித்தார் பாக்யராஜ். அதே ஆண்டில் வந்த மற்றொரு திரைப்படம் தான் டார்லிங் டார்லிங் டார்லிங், சக்கை போடு போட்ட படம். அந்த திரைப்படத்திலும் சங்கர் கணேஷை தான் இசையமைக்க வைத்தார் பாக்யராஜ். சற்றேறக்குறைய பாக்யராஜ் திரைப்படங்களுக்கு இளையராஜா இசையமைப்பதில்லை என்பது போன்ற ஒரு சூழ்நிலை நிலவியது அப்பொழுது. அடுத்த வருடம் 1983 ஒரு மிகச்சிறந்த திரைப்படத்தை இயக்குகின்றார் பாக்யராஜ். திரைப்படத்தின் பெயர் முந்தானை முடிச்சு. AVM நிறுவனம் தயாரித்த திரைப்படம் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த திரைப்படத்திற்கு கங்கை அமரனைத்தான் இசையமைக்க வைக்க பிரியப்பட்டிருக்கின்றார் முதலில் பாக்யராஜ். AVM நிறுவனம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது.
இளையராஜா தான் அந்த திரைப்படத்திற்கு இசையமைக்க வேண்டும் என்ற ஒற்றை காலில் நின்றதாம் ஏவிஎம் நிறுவனம். ஆனாலும் பாக்யராஜை வைத்துத்தான் அந்த திரைப்படத்தை இயக்க வேண்டும் என்பதில் மும்முரம் காட்டியிருக்கின்றது ஏவிஎம். கங்கை அமரன் மூலமாக இளையராஜாவையும் பாக்யராஜையும் கன்வின்ஸ் செய்திருக்கின்றது ஏவிஎம் நிறுவனம். மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்தது முந்தானை முடிச்சு என்கின்ற அந்த பெரும் காப்பியம். காரணம் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் மற்றும் இளையராஜாவின் அந்த இசை. அதற்கடுத்து 1984 பாக்யராஜ் இயக்கி வெளிவந்த தாவணி கனவுகள் என்கின்ற திரைப்படத்திற்கும் இளையராஜா தான் இசையமைத்தார். இருவருக்கும் இடையே இருந்த பிணக்கு தீர்ந்தது போல் காணப்பட்டது அப்பொழுது. வருடம் 1985 ஜெய விஜயா மூவிஸ் என்கின்ற ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஒரு காரசாரமான கதையம்சத்துடன் ஒரு திரைப்படத்தை இயக்கி தருமாறு பாக்யராஜிடம் கோரிக்கை வைக்கின்றது. அவர்களின் கோரிக்கையை ஏற்ற பாக்யராஜ் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கிய திரைப்படம்தான் நான் இப்பொழுது இந்த வீடியோ த்ரெட்டில் கேட்டுக்கொண்டிருக்கும் சின்ன வீடு என்கின்ற திரைப்படம். 85 வந்த திரைப்படம் இது. மிகப்பெரிய சர்ச்சைக்கும் உள்ளானது இந்த திரைப்படம். வெரி சென்சிட்டிவ் அண்ட் கிளாமரஸ் சப்ஜெக்ட் அவர் எடுத்துக்கொண்டது இந்த திரைப்படத்திற்கு. மனைவி இருக்கும் பொழுது மற்றொரு பெண்ணின் மீது மோகம் கொள்வது என்பது எத்தனை ஆபத்தானது என்பதை இந்த திரைப்படம் உணர்த்தினாலும் கதையிலும் காட்சிகளிலும் விரசம் அதிகமாக தென்பட்டதென்று பத்திரிகைகள் விமர்சனம் எழுதின. 2 ஹீரோயின்கள் இந்த திரைப்படத்தில். கல்பனா ரஞ்சினி என்பவர் தான் பாக்யராஜனுடைய மனைவியாக நடித்திருப்பார். கேரளத்தைச் சேர்ந்தவர் இவர். ஏற்கனவே மலையாளத்தில் 2 திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் தமிழுக்கு அவருக்கு இதுதான் முதல் திரைப்படம். மற்றொரு ஹீரோயின் அனு என்கின்ற அனுபமா. அந்த தருணத்தில் அதிகமாக கவர்ச்சி காட்டி நடித்த நடிகை இவராகத்தான் இருக்கக்கூடும். திரைப்படத்தில் மொத்தம் 6 பாடல்கள். 6 பாடல்களும் கேட்கும்படியாக இருக்கும் என்றாலும் கூட 4 பாடல்கள் ஹிட் ஆகின. குறிப்பாக இந்த பாடல் ஸ்வரம், லயம் ஒரு வித்தியாசமாக இருந்ததனால் புகழ் பெற்றது. இந்த பாடலை எழுதிய முத்துலிங்கம் அவர்களை வெகுவாக பாராட்டினாராம் இளையராஜா. காரணம் பாடலினுடைய தாளமும் சரி, ஸ்வரங்களும் சரி மிக வித்தியாசமாக இருக்கும். தத்தகரம் சொல்ல சொல்ல உடனடியாக எழுதி கொடுத்தார முத்துலிங்கம் இந்த பாடலை. பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, எஸ்பி ஷைலஜா மூவரும் பாடிய பாடல் இது. மற்றொரு குரல் வரும் இந்த பாடலில், அதாவது கொன்னக்கோல், அது தாள லயங்களை சொல்வது. அது டிவி கோபாலகிருஷ்ணன் தான் சொல்லியிருப்பார் அந்த கொன்னக்கோலை. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு ராகத்திலும் இசையமைத்தார் என்று அப்பொழுதே செய்திகள் வெளிவந்தன. ஆனால் இந்த பாடல் கீரவாணி ராகத்தின் சாயலாகவே தெரிகின்றது. மிக வித்தியாசமான ஸ்வரங்களை வைத்து இந்த பாடலை அமைக்கலாம் என்று கருத்துரைத்தாராம் பாக்யராஜ் இளையராஜாவிடம். இந்த பாடலுக்காகவே நிறைய மெட்டுக்கள் அமைத்து காண்பித்திருக்கின்றார் இளையராஜா. இறுதியில் இந்த மெட்டுத்தான் பாக்யராஜுக்கு பிடித்திருந்ததாம். ஆனாலும் இந்த பாடல் மக்களிடம் சென்று சேருமா என்ற ஒரு சந்தேகம் இருந்ததாம் பாக்யராஜிற்கு. அதன் பின்பு இளையராஜா நிறைய அலங்கார வேலைகளெல்லாம் செய்த பிறகு இந்த டியூனை காண்பித்திருக்கின்றார். ஓகே சொன்னாரா பாக்யராஜ். பாடலின் பெரும் பகுதி கீரவாணி ராகத்தில் தான் அமைந்துள்ளது என்பது ஊர்ஜிதமாகின்றது. கீரவாணி ராகம் 21வது மேலகத்த ராகமாகும் என்று சங்கீத விற்பனர்கள் கூறுகின்றார்கள். கூடுமானவரை அனைத்து இசையமைப்பாளர்களுமே இந்த ராகத்தில் பாடல்களை அமைத்திருக்கின்றார்கள். மெல்லிசை பாடல்களை கர்நாடக சங்கீதத்தில் முழுமையாக பயன்படுத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய கலை. அதிலும் குறிப்பாக கீரவாணி ராகத்தில் ஒரு பாடல், ஒரு மெல்லிசை பாடல் முழுமையாக அமைந்து விட்டால் அது ஒரு மிகப்பெரிய வேலைப்பாடு மிக்க ஒரு பாடலாகும் என்று கூறுகிறார்கள். இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அதாவது எந்த இடத்திற்கு எந்த இசைக்கருவியை பயன்படுத்துவது என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இளையராஜாவிடம் நிறைய உண்டு என்பது அனைவரும் அறிந்ததே.
இந்த பாடலில் சற்றேறக்குறைய அனைத்து இசைக்கருவிகளையுமே பயன்படுத்தியிருப்பார் இளையராஜா. பெரும்பாலும் நடன கலைஞர்களையே பயன்படுத்தினாராம் பாக்யராஜ் இந்த பாடல் காட்சிகளுக்கு நடனமாடுவதற்கு. மாலினி வாமன், பிரியாஷ்டி ஆகிய 2 நடிகைகள் முதன்மையாக கருதப்படுபவர்கள் அவர்களே. மிக சிறப்பாக நடனமாடி இருப்பார்கள் அந்த இருவரும். மற்ற இருவரும் கூட. இந்த திரைப்படத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் சினிமாட்டோகிராஃபர், அதாவது ஒளிப்பதிவாளர் B.R. விஜயலட்சுமி அவர்கள். தமிழ் சினிமாவின் முதல் பெண் ஒளிப்பதிவாளர் என்று பெயரெடுத்தவர் இவர். B.R. விஜயலட்சுமி அவர்கள் மிக பிரபலமான ஒரு இயக்குனரின் மகள் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. பழம்பெரும் வெற்றி படங்களை எல்லாம் இயக்கிய மற்றும் நடிகருமான B.R. பந்தலு அவர்களின் மகள் தான் B.R. விஜயலட்சுமி. ஒளிப்பதிவு படித்து கொண்டு சினிமாவில் களமிறங்கியவர். ஒரு 20 படங்களுக்கு மேல் ஒளிப்பதிவு செய்துள்ளார். 2 படங்களை இயக்கி இருக்கின்றார். ஒரு கதை எழுதியிருக்கின்றார். அப்பா என்கின்ற தலைப்பில் ஒரு நாவல் எழுதியிருக்கின்றார். B.R. விஜயலட்சுமி அவர்களுக்கு ஒளிப்பதிவு துறையில் முதல் திரைப்படம் சின்ன வீடு தான். அறுவடை நாள், என் புருஷன் தான், எனக்கு மட்டும்தான், மல்லுவெட்டி மைனர் போன்ற மிகப்பெரிய வெற்றி படங்களை எல்லாம் ஒளிப்பதிவு செய்துள்ளார் B.R. விஜயலட்சுமி. செல்வநாதன் என்பவர் தான் இந்த திரைப்படத்தை எடிட்டிங் செய்திருப்பார். மிக நேர்த்தியாக கையாண்டிருப்பார் தனது எடிட்டிங் பணிகளை. ஒரு திரைப்படத்தின் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது மற்ற பணிகளுடன் முக்கியமான ஒரு பணி எதுவென்றால் அது படத்தொகுப்பு என்று கே. பாலச்சந்தர் ஒரு முறை ஒரு பேட்டியில் கூறியிருக்கின்றார். வரிசைப்படுத்த சொல்வது இயக்குனர் என்றாலும் கூட அதை வரிசைப்படுத்துவது என்பது மிகப்பெரிய கலை. அதற்கு கிரியேட்டிவிட்டி மற்றும் ஆர்வம் இரண்டும் மிகவும் முக்கியம் என்று கூறியிருக்கின்றார் KB. ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய மற்றொரு தகவல். இந்த திரைப்படம், அதாவது சின்ன வீடு என்கின்ற திரைப்படம் முந்தானை முடிச்சு திரைப்படம் வெளிவருவதற்கு முன்பாகவே வெளிவந்திருக்க வேண்டிய திரைப்படமாம் இது. இந்த திரைப்படத்தை தான் முன்மொழிந்திருக்கின்றார் பாக்யராஜ் AVM நிறுவனத்திடம் அவர்கள் கேட்ட பொழுது. இதே சாயலில் மற்றொரு படம் வெளிவந்ததும் அந்த சமயத்தில், கோபுரங்கள் சாய்வதில்லை என்கின்ற திரைப்படம். அதனால் இந்த படத்தை நாம் இப்பொழுது எடுக்க வேண்டாம் என்று கூறிவிட்டதும் AVM நிறுவனம். அதன் பிறகுதான் முந்தானை முடிச்ச கதையை தேர்ந்தெடுத்து அந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கின்றார்கள். ஜானகியும் SP சைலஜாவும் போட்டி போட்டுக்கொண்டு பாடியிருப்பார்கள் இந்த பாடலை. ஒரு டான்ஸிற்காக பாடப்படும் பாடல் இது என்று மட்டும்தான் சொன்னாராம் இளையராஜா. அந்த டோன், அந்த லாங்குவேஜ் இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டாராம். அதற்கு தகுந்தாற்போல் பாடினார்களாம் இருவரும். இந்த பாடலின் துவக்கத்தில் வரும் ஸ்லோகம் மிக அற்புதமாக செய்திருப்பார் SPB. இந்த பாடலில் பகுதிக்கு மேல்தான் SPBயினுடைய குரல் வரும். டாக்டர் TV கோபாலகிருஷ்ணன் என்பவர் இவர்தான். நேயர்களாகிய உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. இந்த பாடலில் வரும் ஜதிகளை கூறுபவர் இவர்தான். கேரளத்தைச் சேர்ந்தவர். இந்த சங்கீத மகா வித்வானுக்கு இன்றைய தேதியில் வயது 92. முதல் சரணத்தை ஒரு பரதநாட்டிய சாயலிலும், 2வது சரணத்தை ஒரு வெஸ்டர்ன் சாயலிலும் காட்டியிருப்பார்கள் பிக்சரைசேஷன் இந்த திரைப்படத்தில், இந்த பாடலில். அதிலும் குறிப்பாக அந்த இன்டர்லியூட், அந்த 2வது இன்டர்லியூட் மிக பிரமாதமாக அமைத்திருப்பார் இளையராஜா. Choreography is a very important to a film. அந்த வகையில் பார்க்கும் பொழுது பாக்யராஜனுடைய பெரும்பாலான படங்களுக்கு கோரியோகிராஃபி தானே பார்த்துக்கொள்வாராம். பிருந்தா மற்றும் கலா மாஸ்டர் இருவரையும் பாக்யராஜுக்கு மிகவும் பிடிக்கும் என்பார்கள். அவர்கள் கூறும் ஒப்பனைகளை கூறித்தான் நடன காட்சிகளை அமைப்பாராம் கே. பாக்யராஜ். மற்றொரு சுவையான தகவல் ஒன்று. கே. பாக்யராஜ் அவர்களுக்கு நடனம் தெரியாது, ஏதோ ஒரு உடற்பயிற்சி செய்வது போல் இருக்கும் அவருடைய நடன அசைவுகள் என்றெல்லாம் ஒரு செய்தி. நீங்கள் அப்படியே ஆடுங்கள், அதுதான் உங்களுக்கு அமைந்து போய்விட்டது என்று கூறிவிட்டார்களாம் கோரியோகிராஃபர்ஸ். அது முதல் தன்னுடைய பாணியை அவர் மாற்றிக்கொள்வதில்லையாம் கே. பாக்யராஜ். என்னுடைய டான்ஸ் ஸ்டைலை பற்றி அதிகமாக என்னை கிண்டல் அடித்தது என்னுடைய மகனாகத்தான் இருப்பான் என்று கூறுவாராம்
கே பாக்யராஜ். காரணம், அவருடைய மகன் சந்தனு மிக அழகாக டான்ஸ் ஆடக்கூடியவர் என்று கூறுகிறார்கள். எனக்கு தெரியாத வித்தையை அவனுக்கு நான் கற்றுக் கொடுத்து விட்டேன் என்றெல்லாம் கூறினாராம் பாக்யராஜ். எந்த சரணத்திலும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல் மிக இனிமையாக இருக்கும். கூர்ந்து கவனித்தாலே தெரியும். காரணம் வரிகள். வரிகளை எழுதியது நான் முன்பே சொல்லியிருக்கின்றேன், கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள். அந்த கிட்டார் பேஸ் மிக பிரபலமாக பேசப்பட்டது மேடை கச்சேரி நடத்துவர்களிடம். ஒரு லீட் கிட்டார், ஒரு சின்ன பேஸ் தான் மிக அற்புதமாக மகனும் சுட்டியது போல் இருக்கும் அந்த வரிகளுக்கு. தாள வகையாராக்களை பொறுத்தவரையில் மிக நேர்த்தியாக கையாண்டிருக்கின்றார் இளையராஜா. இந்த பாடலுக்கு ஏற்ற தாளங்களை மட்டுமே உபயோகப்படுத்தியிருக்கின்றார். ட்ரிபிள் காங்கோ, தும்பா, ட்ரம்ஸ் அத்துடன் நிறுத்தி கொண்டு விட்டார். தேவைப்படும் இடங்களில் மட்டும் மிருதங்கத்தை பயன்படுத்தியிருக்கின்றார். மற்றொரு மிக முக்கியமான தகவலையும் கூறுகின்றது செய்தி வட்டாரங்கள். அது என்னவென்றால், சில்க் சுமிதா, குயிலி, அனுராதா போன்ற மிக பிரபலமான ஐட்டம் டான்சர்களை பயன்படுத்தி இந்த பாடல் காட்சியை உருவாக்கலாம் என்று தான் தயாரிப்பு நிர்வாகம் கூறியதாம். இல்லை, அது ஓவர் டோசேஜ் ஆகிவிடும், என்னுடைய திரைப்படங்களுக்கு அது பொருந்தாது என்று ஒற்றை வரியில் கூறிவிட்டாராம் பாக்யராஜ். தன்னுடைய கதை, திரைக்கதை, இயக்கம் இந்த மூன்றும் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதில் கங்கணம் கட்டுவாராம் பாக்யராஜ். காட்சி அமைப்புகளை பிரமாதப்படுத்தி விடுவார். தேவையான விஷயங்கள் மட்டுமே தான் இயக்கம் திரைப்படங்களில் இருப்பதற்கு சம்மதிப்பாராம். அப்படியே ஒரு கவர்ச்சி நடனம் தேவைப்பட்டாலும் கதாநாயகியை வைத்தோ அல்லது கூப்பிடும் தொலைவில் இருக்கும் நடிகைகளை வைத்தோ ஆட வைத்து விடுவார் என்றெல்லாம் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் கூறுகின்றன. எங்கு நடனமாடிக்கொண்டிருக்கும் இந்த நடிகைகள் கூட மிக பிரபலமானவர்கள் இல்லை. மாலினி வாமன் மற்றும் பிரியாஸ்ரீ இருவரை மட்டுமே எனக்கு தெரிகிறது. அவர்களுக்கு கூட கிரெடிட் ஸ்கோர் கொடுக்கவில்லையாம் இந்த திரைப்படத்தில். இத்தனைக்கும் ஒரு மிகப்பெரிய ஹீரோவுடன் இணைந்து நடனமாடுகின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். மற்றொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துவிட்டேன் நேயர்களே. இந்த திரைப்படத்தில் மெயின் ஹீரோயினாக நடித்திருக்கும் கல்பனா ரஞ்சனி வேறு யாரும் அல்லவர். மிக பிரபலமான நடிகை ஊர்வசி அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரி ஆவார் இவர். ஊர்வசியையும் பாக்யராஜ் தான் முந்தானை முடிச்சு என்கின்ற திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோவினுடைய முடிவில் ஒரு வருத்தமான செய்தியும் உண்டு. இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோயின் கல்பனா ரஞ்சனி, அதாவது ஊர்வசியினுடைய சகோதரி, 2016 ஹைதராபாத்தில் நெஞ்சுவலி ஏற்பட்டு காலமாகிவிட்டார் என்பதே. நன்றி நேயர்களே, என்னுடன் அமர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக கண்டுகளித்தமைக்க மிக்க நன்றி. மற்றொரு தருணத்தில் மற்றொரு திரைப்படத்தை பற்றியோ அல்லது பாடலை பற்றியோ நாம் விரைவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. நன்றி, வணக்கம். நான்